லேர்ன் எனிதிங். ஹாய் எவ்ரிபடி. ஃபாரினில் பார்த்தீங்கன்னா என்கேஜ்லேயே அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஸ்கில்லை கற்றுக்கிட்டு 15 to 20 இயர்ஸ்லேயே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு மெச்சூரிட்டி அடைஞ்சிடறாங்க. அதனால் அவங்க லைஃப்பில் பெருசாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மெச்சூரிட்டி நிலைமை அடைஞ்சிடறாங்க. பட் இந்தியாவில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான்லாம் எதுவும் லேர்ன் பண்ண மாட்டேன், காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எதாக இருந்தாலும் கற்றுப்பேன், எங்கள் ஏஜில் என்ஜாய் பண்ணலைன்னா வேறு எந்த ஏஜில் என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 22 இயர் ஏஜ் வரைக்கும் எதுவுமே கற்றுக்காம எனக்கு 22 வயசாகிடுச்சு, நான் மெச்சூரிட்டிக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ரியல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறதோ, ஏஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதோ, இவருக்கு என்னப்பா 40 வயசு ஆகிடுச்சு மெச்சூரிட்டி வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறதோ இல்லை. ரியல் மெச்சூரிட்டி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஷைன் அவங்க பிஹேவியர்லேயே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு பாடி லாங்குவேஜ், ஸ்பீக், ரெஸ்பெக்ட், மற்ற பீப்புள்கிட்ட எப்படி நடந்திருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு இவர் மெச்சூரிட்டி அடைஞ்சிருக்காரா இல்லையாங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம மற்ற பீப்புள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். சரி, ஓகே, எனக்கு மற்ற பீப்புள்கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், என் லைஃப்பில் ஒரு க்ரோ வேணும், நான் மெச்சூரிட்டி அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் மெச்சூரிட்டி அடையிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் அண்ட் க்ரோ நம்ம லைஃப்பில் நம்மளை ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் நாட் அதர்ஸ். இது ஒரு சூப்பரான குவாட் ஞாபகம் வருது. கண்ட்ரோலிங் அதர்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த், கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப் இஸ் ட்ரூ பவர். செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது நம்ம லைஃபுக்கு மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெச்சூரிட்டிங்கிற ஸ்டேஜ் அடையும் போது நிறைய ஆப்ஸ்டக்கிளை ஃபேஸ் பண்ணணும். ஃபேமிலி ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க, எல்லா இடத்துலையும் உங்கள் எமோஷன்ஸை எப்படி காட்ட மாட்டீங்க. இதை ஃபாலோ பண்ணாலே உங்கள் பிஹேவியரில் சேஞ்ச் ஆனது உங்களுக்கு தெரியும். ஸோ செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது நம்ம லைஃப் எவ்வளோ முக்கியங்கிறது புரிஞ்சிருக்கும். கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப் நாட் அதர்ஸ். நம்பர் 2, எக்ஸ்பெக்ட் நத்திங், அப்ரிஷியேட் எவ்ரிதிங். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது தான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்போம். அதுவே ஒரு மெச்சூரிட்டி அடையிறோம்னா வீட்டை அவ்வளோக்கு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிகிட்ட கூட கேட்க ஷையாக ஃபீல் பண்ணுவோம். இப்படி உங்கள் வேலையில் மட்டும் ஃபோக்கஸாக இருந்து எதில் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மெச்சூரிட்டிங்க செகண்ட் ஸ்டேஜை அடைகிறீங்க. நீங்கள் மெச்சூரிட்டியும் அடைகிறீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, பட் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா நம்ம மெச்சூரிட்டிங்கிற ஸ்டேஜ் அடையும் போது நம்மளை சுற்றி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலைனாலும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க செய்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் உங்கள் மேலே படும். அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுங்க. இது உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு அண்ட் ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3, டூ யுவர் பெஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். மெச்சூரிட்டி அடையிறத ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மெச்சூரிட்டி பர்சன் எப்பவுமே இதை செஞ்சால் பர்ஃபெக்டாக மட்டும்தான் செய்யாமல் இருக்கவும் மாட்டார், செய்ய மாட்டேன்னு ரொம்ப லேசியாகவும் இருக்க மாட்டார். இந்த வேலையை நான் செய்கிறேன், இதில் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறேன். பிலீவ்டு மை ப்ராசஸ். ஒரு மெச்சூரிட்டி பர்சனுக்கான அடையாளம் இதுதான். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நீங்கள் நோட் பண்ணலாம். இது என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் என்னால் சக்ஸஸ் ஆக முடியுமான்னு தெரியல, பட் ஐ கேன் ட்ரை மை பெஸ்ட். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்கள் லைஃப்லையும் இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு வேளை இது முடிஞ்சால் யூ ஃபீல் ஹாப்பியாக, ஜஸ்ட் ட்ரை ஃபார் யுவர் செல்ஃப். நம்பர் 4, லேர்ன் டு ரியாக்ட் லெஸ். மோஸ்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி பீப்புள் எது நடந்தாலும் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாலும் அவங்க ரியாக்ஷன் நார்மல் தான். ஏன்னா நாம் எல்லா விஷயத்துக்கும் ஓவர ரியாக்ட் பண்ணோம்னா இவன் என்னடா இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு அந்த எமோஷன்ஸை யூஸ் பண்ணி பீப்புள் நம்மளை ஈஸியாக மனிப்புலேட் பண்ணிடுவாங்க, கையாண்டுருவாங்க. நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா நாம் நார்மல் டைப் தான், நம்மளால் எந்த சுச்சுவேஷன்லையும் ஸ்டே பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். இது மூலிமா கூட நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மெச்சூரிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து என்ன சாதிக்க முடியுங்கிற மைண்ட் செட் க்ரியேட் ஆகும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறதுனா, பிக்கி பிளைண்டர்ஸோட ஹீரோ மாதிரி இருந்தோம்னா பெஸ்ட் ட்ராமா ஆக்டர் அப்படிங்கிற அவார்டை கூட நம்மளால் வாங்க முடியும். ஸோ லேர்ன் டு ரியாக்ட் லெஸ். நம்பர் 5, ஸ்டாப் டெல்லிங் பீப்புள் எவ்ரிதிங். எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா அளவுக்கு மீறினால்
இதுவும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளை பற்றியும் சரி, நம்ம செய்கிற வேலை, இன்கம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் பீப்புள்கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் இழந்துடுவீங்க. பீப்புள்கிட்ட போய் எனக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லும்போது இவன் என்னடா எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான், அப்போ நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லுவான்ல அப்படிங்கிற மாதிரி அடுத்த தடவை பீப்புள் நம்மக்கிட்ட பேசுறது கூட திங்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டாப் டெல்லிங் பீப்புள் இன் எவ்ரிதிங். நம்பர் 6, சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் விஷுவலி. நீங்கள் ஈஸியாக க்ரோ ஆகிறதுக்கும் மெச்சூரிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கும் சிம்பிள் பார்த்து தெரியுமா? யுவர் சரௌண்டிங் பீப்புள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள். அது உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா கூட இருக்கலாம். இந்த உலகத்தில் சக்ஸஸாக இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும்தான் ஹார்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் அண்ட் மைண்ட் செட் க்ரோ ஆனதுக்கு அவங்க சுற்றி இருக்கிற பீப்புள் 80% வச்சுக்காங்க. நம்மளை சுற்றி பிஸ்னஸ் மைண்ட் செட் பீப்புள் இருந்தாங்கன்னா நாமளும் பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் தான் இருப்போம். இதே நம்மளை சுற்றி லேசி பீப்புள் இருந்தாங்கன்னா நாமளும் அடுத்து லேசியாக மாறிடுவோம். ரிச் பீப்புள் ரிச்சாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன், ரிச் பீப்புள் டாக் டு ரிச், நெவர் புவர். ஸோ இதிலிருந்து நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் கரெக்டாக சூஸ் பண்ணோம்னா நாம் அடைய வேண்டிய கோலை ஈஸியாக அடையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சூஸ் யுவர் விஸ்லி. ஸோ இப்போ சொன்ன எல்லா விஷயமும் உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 விஷயம் எனக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் அப்லோட் ஆன அந்த வீடியோஸை பார்க்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.